வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? என்னடா வணக்கம்லாம் பலமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ் கறி செஞ்சேன்னு. அதனால் காலையிலேயே கிளம்பி போய் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அந்த சீலா மீனுன்னு சொல்லிட்டு சீலா ஊளி இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபிஷ் தாங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூஷுவல் இந்த கேரளா ஸ்டைலில் பண்ணுற மாதிரியே தான், கொஞ்சம் குழுன்னு இருக்கட்டுமேனு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பச்சை மிளகாவும், ஏன்னா ரொம்ப ரெட் சில்லியும் சேர்க்க வேணாம், கொஞ்சம் பச்சை மிளகா வரப்பும் சேர்த்து பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். நல்லாவே தான் இருந்துச்சு, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ ஃபிஷ்ஷை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் பொடிலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. குழம்புல எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க, யூஷுவல் நம்ம ஃபிஷ் கறி வைக்கிற மாதிரியே தான். அந்த பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், ஆச்சி புளிக்குழம்பு மசாலா இருக்கும்ல, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஃபிஷ் ஃப்ரைல தான் இந்த வாட்டி ஸ்டோரி போட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ஒன்றுமே இல்லைங்க, சேம் அதே மசாலா தான், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. மஞ்சள் பொடி, பெப்பர், மிளகா பொடி, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் தான் ஊற போட்டேன், ரொம்பலாம் இல்லை. ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து அப்படியே டேஸ்டியாக வரும். ஆனால் எப்பயுமே ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஃபிஷ் ஃப்ரையை அடுப்பில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஸ்லோ ஃப்ளேமில், அதாவது ஸ்லோவுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. அது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு வெந்த ஃபீல் தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நம்ம சும்மா திருப்பி போட்டுகிட்டே இருந்தேன்னா மீன் வந்து அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் தண்டியாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ நேரம் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப தின்னாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 5 to 6 நிமிஷம் போதும். இந்த மாதிரி வந்த பிறகு திருப்பி போடுங்க, அப்படியே அழகாக சூப்பராக வரும் ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் என்ன, மதியம் ஒயிட் ரைஸு, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சம் மேங்கோவும் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்படி சொல்லி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பை.